எளியோர் வலியோர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அ எல்லாரும் எளியோர் என்ன நெனச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த குலதெய்வம் என்னன்னு கேட்டாக்கா, பல பேருக்கு இன்னைக்கு தெரியாது. குலதெய்வ வழிபாடு செய்றாங்கன்னா, பல பேர் வந்து அத செய்றதே கிடையாது. அத ஒரு போற போக்குல விட்டு போயிறது. இந்த மாரி அவங்களோட மனநிலை இருக்கு. இன்னொன்னு எளியோர் என்ன நெனச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா, வலியோர் அப்படின்னா வலியோர்னா என்னன்னா, இந்த இப்ப இருக்கிற பணக்காரங்க, அன்னைக்கு பேசும்போது பொருளா இருக்கிறவங்க இவங்கலாம் யாருக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கிறதில்ல. இல்ல அவங்க தெய்வ வழிபாடு செய்றதில்ல. அவங்க தெய்வத்த அவங்க குலதெய்வம்லாம் இவங்க எங்க போய் கும்பிட போறானுங்க? அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு எளியோர் பல பேர் வந்து அவங்களோட மக்கள் கண்ணோட்டம் அப்படிதான் இருக்குது. ஆனா இப்போ இது இப்ப அஜித் குமார்ங்கிறதுனால இது உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா பாலக்காட்டுல ஊட்டுக்குளங்கரை பகவதி அம்மன் சொல்லிட்டு, இந்த பகவதி அம்மன் அந்த அது குலதெய்வம் தான். இப்ப நம்ம இன்னும் டெப்த்தா அதுக்குள்ள போ வேண்டாம். அந்த ஊட்டுக்குளங்கரை பகவதி அம்மன்ங்கிறது வந்து நல்ல சக்தி வாய்ந்த தெய்வம். இப்ப இவருக்கும் அது குலத்தை குலத்தை காக்கும் தெய்வம் தான் நம்ம அஜித்குமார் அவருக்கும். இப்போ இங்க எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறாங்க, நம்ம யாரும் அந்த குலதெய்வ வழிபாடுல எவ்வளோ பெரிய மனிதரா இருந்தாலும், குலதெய்வ வழிபாடுங்கிறது அவங்களோட அ உள்ளுக்குள்ள அந்த ஊறி போய் இருக்கு. இத இத புரிஞ்சுக்கிறதுக்கு அஜித்குமார் ஒரு உதாரணம்.